அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் மிகவும் வலுவாக உச்ச நிவர்த்தி பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் இந்த தருணத்தில் உச்ச நிவர்த்தி பெற்றாலும் ராசியின் அதிபதியாக இருக்கிறாருங்க. ஏனென்றால் அவர் மிக வலுவாக கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் உச்ச நிவர்த்தி பெற்று மிக வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் நுழைகிறார். ராசியின் அதிபதியான செவ்வாய் வலுவிழந்த அமைப்பிற்குள் செல்லவில்லை. எனவே அவரது பலம் உறுதியாகவே இந்த வேளையில் குறையாது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மேசராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை லாபஸ்தானத்தில் நுழைவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் பொதுவாகவே 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் நுழைந்திருப்பதால் பல வகையில் நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது செவ்வாயின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்துகிறது. நவ கிரகங்களிலே குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது செவ்வாய் மட்டும்தான். அப்படிப்பட்ட செவ்வாய் அடுத்த ஒரு மண்டல காலத்திற்கு மிக வலுவாக லாபஸ்தானத்தில் வலம் இருப்பதால் நினைப்பதை விட பல அதிக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. செவ்வாயின் பார்வையால் மங்களகரமான பல சுப நிகழ்வுகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக கைகூட போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் இனிமேல் மேசராசிக்காரர்களுக்கு அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்யாமல் பொறுமையுடனும் நிதானத்துடனும் நேர்த்தியுடனும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை ராசியின் நாதர் உச்ச நிவர்த்தி பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அடுத்த ஒரு மண்டல காலத்திற்கு மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் லாபஸ்தானத்தில் நுழைந்திருக்கிறார். எனவே மேசராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் அதிக துணிவும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல முடிவுகளை துணிச்சலுடன் எதிர்கொண்டு எதிரிகளை வெற்றி கொள்ளும் அற்புதமான சக்தி கிடைக்கும் ஒரு தருணமாக இந்த வேலை அமைகிறது. எதற்கெடுத்தாலும் தீர்க்கமான முடிவெடுக்க முடியாமல் மனநிலையில் குழப்பத்தை அதிகமாக சந்தித்து வந்த மேசராசிக்காரர்களுக்கு லாபத்தில் நுழைந்திருக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாய் மிக தீர்க்கமான முடிவை எடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது போட்டிகள், வழக்குகள், தண்டனைகள் போன்றவற்றில் இருந்த சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் சிறந்த தருணமாக இந்த வேலை உறுதியாகவே அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே பல்வேறு வகையான போட்டிகளும் தடைகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பால் நிச்சயமாக உங்களுடைய திறன் உயரும். வேலையில் இருந்த கடுமையான போட்டிகள் விலகும். போட்டிகள் எவ்வளவு இருந்தாலும் அவற்றை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. ஆனால் அவசரப்பட வேண்டாம். ராசியின் அதிபதி உச்ச நிவர்த்தி பெற்றிருக்கிறார். எனவே நிதானத்துடன் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் செயல்படும் போது பல அதிரடியான வாய்ப்புகள் நிச்சயமாக மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கிடைக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் நிச்சயமாக மிக பெரிய அளவில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று தாராளமாகவே கிடைக்கும் ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது போலீஸ், ராணுவம், இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், டெக்னிக்கல் உள்ளிட்ட பல துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு உறுதியாகவே சிறப்பான முன்னேற்றத்தை லாபத்தில் நுழைந்திருக்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. செவ்வாய் லாபத்தில் நுழைந்திருப்பது உச்ச நிவர்த்தி பெற்றாலும் மிக சிறப்பான பலனை அள்ளி கொடுக்கும் அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் வலுவாக பல கிரகநிலைகளுடன் இணைந்து கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் இப்போது நீங்கள் நினைப்பதை விட ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு, சுக்கிர, மங்கள யோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான தடைகள் முற்றிலுமாக விலகும். 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டம் என்றாலும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சியிலே கிடைக்க போகிறது. பணியில் இருந்து வந்த தொய்வான சூழ்நிலையில் நல்ல மாற்றம் கிடைக்கும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்டவை
தொகை கிடைப்பதோடு உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரம் நிச்சயமாக இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எவ்வளவு பெரிய போட்டிகள், பொறாமைகள், நெருக்கடிகள் இருந்தாலும் அவற்றை சிறப்பாக பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமாக கையாளுவதால் வளர்ச்சி பாதையை நோக்கி நகர்த்தக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய சிறப்பான வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது. வீடு, வீட்டு மனை, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ரியல் எஸ்டேட் துறை மற்றும் கட்டிடங்களை கட்டி விற்பவர்களுக்கு அபரிவிதமான லாபம் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. லாபஸ்தானத்தில் செவ்வாய் நுழைந்திருப்பதால் மேசராசிக்காரர்களுக்கு பூமிக்காரகனின் அருளால் பூமி சம்பந்தப்பட்ட எந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றில் அபரிவிதமான லாபம் இந்த தருணத்தில் உறுதியாகவே தேடி வருகிறது. சுயதொழில் வேகமாக வளர்ச்சி பெறக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும். இப்படி பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்க போகிறார். ஆனால் அதே சமயம் லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் அவசரப்படக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திற்கும் முன்கோபப்படக்கூடாது. கோபத்தை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் பொறுமையுடன் செயல்படக்கூடிய காரியங்களில் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் நிச்சயமாக அபரிவிதமான நன்மையை கொடுப்பார். அதே போன்று தேவையற்ற வாக்குவாதங்களையும் சண்டை சச்சரவுகளையும் இந்த தருணத்தில் தவிர்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் கூடுதல் கவனத்துடனும் நிதானத்துடனும் முடிவுகளை மேற்கொள்ளும் போது பெரிய அளவிலான சிக்கல்கள் நிச்சயமாக தவிர்க்கப்படும். நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் போன்றவை விற்கக்கூடிய முயற்சியிலும் வெற்றி இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. பண வரவு மேம்படும். உணர்ச்சி வசப்படுதலை முழுமையாக தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் சிறப்பாக அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உங்களை தேடி வருகிறது. அகந்தை என்ற மனப்பான்மை வராமல் சிறப்பாக அனைத்து விஷயங்களையும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய முன்கோபத்தை தருவித்து அவர்களை சரியான முறையில் கையாளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. சுயதொழில் துவங்கக்கூடிய வாய்ப்பும் ரகசியம் வெற்றி பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் எப்படி என்பதை உணர்ந்து சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை பதிவு செய்யக்கூடிய தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு. லாபம் அபரிவிதமாக கிடைப்பதால் உறுதியாகவே பல நுட்பமான விஷயங்களை மேம்படுத்துவதோடு பல புதிய முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. 7.5 சனி என்பதால் உறுதியாகவே விரய செலவுகள் சுப விரயங்களாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்த ஒரு மண்டலத்திற்கு நிறைவாக உங்களை தேடி நிச்சயமாக வரும்.